ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம திருநெல்வேலியில் இந்த கஃபே பனாமா போன vlog தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சு போனோம். இது ரிவ்யூஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஆமா பாருங்க, கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. சிட்டியை விட்டு பாருங்க, வெளியே பார்க் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமொபைல் தீம்ல தான் இருக்கு. இது ஆக்சுவலி ஜோதிபுரத்துல இருக்கு. நாங்க ஜஸ்ட் பர்த்டேக்கு முந்தின நாள் செலிப்ரேஷன் பண்ணலாம்னு போனோம். பாருங்க, ட்ரீஸ் எல்லாம் வச்சு நல்லா வெளியே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அங்க ஃபினிஷ் லைன் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. வெளியே அவுட்டோர் சீட்டிங் இருக்கு. ஆனா அவ்வளவு பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த நாள் கொஞ்சம் ஹியூமிடிட்டி இருந்துச்சு. அதனால உள்ள போய் உட்காந்துட்டோம். நல்ல ஏசில நல்லா லைட்டிங், குட் ஆம்பியன்ஸ் அண்ட் வெயிட்டர்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. இப்போ போயிட்டு டேபிள் ஆல்ரெடி பையன் புக் பண்ணியிருந்தான். ஏன்னா அது சாட்டர்டே ஈவினிங், அதனால ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7 o'clock புக் பண்ணதுனால 6:30க்கெலாம் கிளம்பி நாங்கள் வந்து போயிட்டோம். போயிட்டு மெனு பார்த்துட்டு ஆக்சுவலி ஆன்லைன்லேயும் பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டார்டர்ஸ் என்ன சொல்லலாம், மெயின் டிஷ் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சொன்னாதான் சீக்கிரம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் தீமில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம மெனு பார்த்து ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு அடுத்து பிளேட்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சு ரெடி பண்ணிடுறாங்க. அம்மா பாருங்க, நல்ல ஆம்பியன்ஸ். அதுக்கப்புறம் அந்த மெனு வாஸ்டா இருக்கு. எது சொன்னாலும் கொண்டு வந்துடுறாங்க. ஆனா டைம் ஆகுது. 20 to 30 minutes ஆச்சு. அந்த டைம்ல வெளியே போய் டைம் பாஸ் பண்ணலான்னு வெளியே போனோம். பாருங்க, ஃபினிஷ் லைனு, இன்னும் லைட்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டிண்டட் கிளாஸ். அவ்வளோ கூட்டம் இல்லை நாங்க ஃபர்ஸ்ட் போகும்போது. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. ஒரு பாருங்க, இதான் செயின்ஸ்பரி ஸ்டேக். இது வந்து பீஃப் ஸ்டேக் வித் கிரேப் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ அண்ட் நல்லா சாஸ் ட்ரெஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சாஸ் கொடுத்து ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் டிராகன் சிக்கன். அங்க நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு, டேங்கியா இருந்துச்சு. நான் டிராகன் சிக்கனுக்கு ஒரு 8 out of 10 தான் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸ்பைஸ் கம்மி தான் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. சைன்ஸ்பரி ஸ்டேக்கு நான் ஆக்சுவலி ஒரு 10 out of 10 கொடுப்பேன். செம்மையா இருந்துச்சு. மீட் ரொம்ப டெண்டரா மீடியம் வெல்லா இருந்துச்சு. அண்ட் ப்ரெசன்டேஷனும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நிறைய திங்ஸ் ஃபிஷ், அதுக்கு வந்து நான் ஒரு 7 on 10 தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபிஷ் அவ்வளோ நல்லா கிறிஸ்பாலாம் இல்லை. மேஷ் பொட்டேட்டோ ரொம்ப பிளாண்டா தான் இருந்துச்சு. அதுக்கு இந்த சாஸும் ரொம்ப சவர் அண்ட் வெஜிடபிள்ஸும் நல்லா இல்லை. பட் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதனால ஒரு 7 on 10 கொடுக்கலாம். ஃபிஷ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதுதான் பீஃப் பெப்பர் மசாலா. நாங்கள் ட்ரையாக தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அவங்ககிட்ட கிரேவின்னு ஸ்பெஷலாக கேட்டோம். நல்லா இருந்துச்சு. சப்பாத்திக்கு வந்து நல்லா தொட்டுக்க நல்லா டேங்கியா ஸ்பைசியா. பீஃபும் ரொம்ப டெண்டரா இருந்துச்சு. பாருங்க, இதுதான் அந்த தீம். அதுக்கு எவ்வளோ ரேட்டிங்? இதுக்கு அந்த பீஃப் பெப்பரா, அதுக்கு ஒரு 8.5 கொடுப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் காரம் கம்மியா இருந்துச்சு. அண்ட் அந்த பீஃப்ல வந்து நல்லா தான் குக்கா இருந்துச்சு. ஆனா வெளியே மட்டும் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கிறிஸ்பியா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கல. பாருங்க, இதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது கொரியன் சீஸ் மினி பன். இதுல வந்து சீஸ் உள்ள கார்லிக்கு, அது மேல கார்னிஷ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க கூட மினியா இருக்கும்னு நினைச்சேன். வாங்கினா இவ்வளோ பெருசா இருக்கு. ஆக்சுவலி சாப்பிட முடியாது. இது மட்டும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். பாருங்க, இதுதான் நெக்ஸ்ட் பர்ரிட்டோ பவுல். இதுல வந்து ரைஸ் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அண்ட் அந்த கிரில் சிக்கன் நல்லா இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா எல்லாமே கொடுத்து பேலன்ஸ் மீல். அதுக்கு மேல கொஞ்சம் சிப்ஸும் வச்சிருந்தாங்க. இதுக்கு நான் டேஸ்ட் பண்ணதுல நான் ஒரு 6 on 10 தான் கொடுப்பேன். கிரில் சிக்கன் தான் ஒன்லி சேவிங் பிளேஸ். அண்ட் இது வந்து டெம்பரா ப்ரான்ஸ். நல்லா கிறிஸ்பி. அந்த ப்ரான்ஸ் கார்ன்ஃபிளவர் மாவுல இதுல போட்டு பரட்டி ஃப்ரை பண்ணி அதுக்கு மேல சாஸ் செசமி சீட்ஸ்லாம் போட்டு நல்லா சைனீஸா இருந்துச்சு. பவுன்சி அண்ட் இருந்துச்சு ப்ரான்ஸ். அந்த ப்ரான்ஸ்க்கு நான் ஒரு 7 on 10 தான் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நவுத்து போன மாதிரி இருந்துச்சு அந்த கார்ன்ஃபிளவர். இதுதான் ஐஸ்கிரீம். முன்னாடி பாத்தீங்க, இதுதான் மாக்டேல். ப்ளூ சிறப்பெல்லாம் போட்டு டீப் ப்ளூசி. அந்த டீப் ப்ளூசி வந்து நான் 9 on 10 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு. ஆனா கடைசி மட்டும் கொஞ்சம் சால்ட் ஜாஸ்தியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பாருங்க, ஹாப்பி பர்த்டே எல்லாம் போட்டிருக்காங்க. அட்வென்ச்சர் அவேஸ் பட் ஃபர்ஸ்ட் ஹல்வா. சூப்பரான திங். என்னோட சாய்ஸ் எப்பவுமே ஃபைனலி ஒரு டீ ஆர் காஃபி தான். ஸோ நான் ஜிஞ்சர் டீ தான் வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் டிஷ் எல்லாமே வந்து ஓகே தான். ஜோதிபுரத்துக்கு தேடி அங்கேருந்து வந்து இந்த கஃபே பனாமால வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் பில்லாம் பே பண்ணிட்டு நான் டீ வெளியே கொண்டு வந்து தான் குடிச்சேன். அங்கே டேபிள் இருந்தது. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து வெளியே இருக்கு. ஹேண்ட் வாஷ் மட்டும் நமக்கு உள்ள வச்சிருக்காங்க. ஸோ கார்டன்ல இருந்து வர்றதுக்குலாம் பாப்பாக்கெல்லாம் மனசே இல்லை. ஸோ அதனால 1/2 an hour மேலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கார் எடுத்துட்டு நாங்க கிளம்புனோம். அது ரூட் கொஞ்சம் வியர்டா இருக்கும். ஏன்னா அந்த ஹைவேல இருந்து சர்வீஸ் ரோட் பிடிச்சு அதுல இருந்து மண் ரோட்ல எவ்வளோ வரணும். அதனால கொஞ்சம் வியர்டு. ஆனா எல்லாம் நல்லா தான் இருக்கு. அவுட்டோர் இன்டோர். அவுட்டோர்ல கார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த கார்ஸ் வந்து இப்போ எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி எல்லாம் ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன். ஜஸ்ட் 2-3 பைக்ஸ் தான். பாருங்க, ஸ்விங்கு நல்லா ஒரு குட் டைப் ஆஃப் ஸ்விங் தான். நார்மலா இருக்கிற மாதிரி பார்க்ல இருக்கும்போது ஓட்டையாலாம் இல்லை. நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. பார்க்ல